Hello everyone, வணக்கம். நான் உங்கள் சுரேஷ் ஆனந்த் அடா 247 தமிழ்ல இருந்து. ஓகே, லைவ் வந்துட்டீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கமெண்ட் வந்துடுங்க ப்ளீஸ். இஸ் எவ்ரிதிங்ஸ் ஓகே? லெட் மீ நோ. ஜஸ்ட் a message சார், வாய்ஸ் கேட்குது சார். ஓகே சார், நோ ப்ராப்ளம் சார். இது சே சம்திங். வில் ஸ்டார்ட். ஓகே, சரி. ஸோ டுடே டாபிக் வந்து எஸ்எஸ்சியோடைய எஸ்எஸ்சி மாஸ்டர் பிளான். ஓகே, ஜிஎஸ்க்கான கம்ப்ளீட் சீக்வன்ஸ் நம்ம டாபிக் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நியூ கமர்ஸாக இருந்தால் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே இருக்குது, வாட்ச் பண்ணிக்கோங்க. ஒரு 4 கிளாஸஸ் மட்டும் இப்போ தான் எஸ்எஸ்சிக்குன்னு கொண்டு போயிட்டுருக்கேன். ஆல்டர்னேட் டேஸில் எஸ்எஸ்சி டிஎன்பிசி மாற்றி நம்ம டெஸ்ட் போயிட்டுருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அண்ட் இன்டெலிஜென்ஸ் பியூரோக்கான கம்பைன்டு ஒரு ஜிஎஸ்க்கான 25 மார்க்ஸ் தான் இது. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளீட் பாட்னி, zoology, chemistry, physics, polity, economy, history, geography, current affairs, environment, எல்லா டாபிக் included. Okay, fine. Then sir, today topic வந்து light. Okay, physicsல light topic தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போக டாபிக். சரிங்களா? Okay, we'll start. Light topic இன்னைக்கு ஆல்ரெடி நம்ம சில டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் எஸ்எஸ்சியில். we know that கெமிஸ்ட்ரியில் ஓகே ஃபோர்ஸ் அண்டு ஃபிசிக்ஸில் இது 3வது டாபிக். எங்க ஆல்ரெடி நம்ம ஃபோர்ஸ் அப்படின்ற டாபிக் பார்த்துட்டோம், சவுண்ட் அப்படின்ற டாப்பிக்கும் பார்த்துட்டோம், அண்ட் தென் வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் இந்த டாப்பிக்கும் பார்த்துட்டோம். ஓகே, ஸோ அதை தொட்டு இது இப்போ நம்ம பார்க்க போகிறது லைட் டாபிக். இது 4th. இன்னும் 3 டாபிக் பார்த்து ஃபிசிக்ஸ் முடிச்சிடுவோம். அதுக்கப்புறமா கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஓகே, அண்ட் தென் பாலிட்டி. இதை கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஃபைன். ஸோ வேஸ்ட் பண்ண வேணாம் டைமை, ஃபாஸ்ட்டாக போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின். ஓகே, முதலாவது கேள்வி. when a beam of white light or composite light is refracted through any transparent medium such as a glass or water, it is split into a component colors. This phenomena is called another dispersion of light, refraction of light, reflection of light, இல்ல scattering of light. எல்லாம் லைட் போட்டுக்கங்க பக்கத்தில். ஓகே, which one? first question. ஓகே, முதலாவது கேள்வி. when a beam of white light or composite light is refracted through any transparent medium such as a glass or water, it is split into component colors. okay, this phenomena is called dash அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. கேள்வி புரியுதா? ஆன்சர் பண்ணுங்க, கமெண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. பிரியா சுகுமார் ஒன்ஸ் ஆன்சர் ஏ. ஓகே, சூப்பர். டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் உங்களுக்கு கொஞ்சம் பிக்சர்ஸோடவே போட்டுடலாம் தான் கொண்டு வந்திருக்கேன் இன்னைக்கு. ஓகேவா? ஸோ பீம் ஆஃப் லைட் அப்படின்னா பஞ்ச் ஆஃப் லைட்டு. ஓகேவா? ஒரு லைட்டுன்ட்டு இல்லை, அதுக்குள்ளே ஏகப்பட்ட லைட்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் பீம் ஆஃப் லைட் அப்படின்வாங்க. அதை வந்து ஒரு கிளாஸு நம்ம வந்து யூஸ்வலாக பார்க்குறது ப்ரிசம் அப்படின்வோம். அதுக்குள்ளே இப்போது பார்க்கறதுக்கு வெள்ளை கலரில் இருக்குது கரெக்டாக, ஆனால் இதுக்குள்ளே காம்போனன்ட் கலர்ஸ், இது காம்போசிட் கலர்ஸ், நிறைய கலர்ஸ் உள்ள இருக்குது. ஒரு இல்லை கண்ணாடி, ஓகே, ஒரு கிளாஸ், ஒரு வாட்ரு, இல்லை ஒரு ப்ரிசம், இது வழியாக ஊடுகும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு கலர்ஸு கிடைக்குது. கரெக்டாக? ஸோ அப்போ அது வந்து டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட். ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ. ஓகே, குட். செகண்ட் கொஷின். when a beam of sunlight enters into a dusty room through a window, then its path becomes visible to us. Okay, this because the tiny dust particle present in the air of the room scatter the beam of light அப்படின்றாங்க. அது என்ன? Tyndall scattering, Brownian movement, Raman scattering, me scattering. Okay, Jaya, how are you sir? Yeah, fine ga. Yeah, ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. சூப்பர். ஐ திங்க் அது ஓல்டு சேனல் வந்து கொஞ்சம் பிளாக் ஆகிடுச்சு, கொஞ்சம் ப்ராப்ளம். ஓகே, டெக்னிக்கல் இஷ்யூஸ், அதனால் ஸ்டாப் பண்ணிட்டோம். நம்மளுடைய ரெகுலராக வரவங்க எல்லாருமே மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இது கொஞ்சம் நியூ சேனல். அகெயின் திருப்பி எல்லாருமே பில் பண்ணணும், நம்ம மெம்பர்ஸ் எல்லாத்தையும் கேதர் பண்ணணும். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கவங்களுக்கு திரும்பவும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஓகே, அடா தமிழ் 247 2.2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, 2.2ன்னு பக்கத்தில் போட்டு பார்க்க சொல்லுங்கள். சரிங்களா? இப்போ குரூப் 2க்கும் எஸ்எஸ்சிக்கும் நம்ம ஃபுல் ஃப்ளெஜ்டாக கொண்டு போயிட்டுருக்கோம், வாட்ச் பண்ண சொல்லுங்கள். ஓகே, சூப்பர். பிரியா சுகுமாரன் ஏ அண்ட் கனிமொழி ஏ. சூப்பர், குட். எஸ், இதுதான் அது. ஓகே, டிண்டால் ஸ்கேட்டரிங். ஓகே, தட் இஸ் கால்ட் டிண்டால் எஃபெக்ட். ஓகேவா? குட்.
சூப்பர். அடுத்த கொஷின். ஸோ லாஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருக்கீங்க போல இருக்குது. ஸோ லைட்டுன்னு வாங்கும்போதே மேக்ஸிமம் லாஸ் தான் அதிகமாக இருக்கும், விதிகள் தான். குட், சூப்பர். அடுத்த கேள்வி. இஃப் ஒன் ஆஃப் த ஃபேஸஸ் ஆஃப் பைகான்கேவ் லென்ஸ் இஸ் பிளேன் இட் இஸ் நோன் அஸ். அதாவது ஒரு பிளேன் ஒரு பகுதி வந்து பைகான்கேவ் லென்ஸாக இருந்தால் அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோக்கல் லென்ஸாக இருக்குமா அது, இல்லை கான்வெக்ஸா, இல்லை பிளேனோ கான்கேவ் லென்ஸா, இல்லை நன் எதுவுமே இல்லையா? ஓகே சார், குரூப்பில் போடுங்க சார். குரூப்பில் போட்டிருக்கோம், என்டிபிசி குரூப்பு, எஸ்எஸ்சி குரூப்பு. பட் பெருசாக யாருமே வந்து இன்னும் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணலை. அது நியூ சேனல் வந்து பார்க்கல. ஏன்னா பிகாஸ் என்டிபிசி முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த தோட்டத்தில் தான் இருக்காங்க போல். ஓகே சார். ஆர்ஆர்பி குரூப் டி சிஏ கட் ஆஃப் எவ்வளோ கார்த்திக்? அது எனக்கு தெரியலங்க, நான் கேட்டு சொல்கிறேன். இல்லை நோ ப்ராப்ளம், நம்ம கமெண்ட்லேயே யாராவது ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? ஷூர். ஐ திங்க் 65 சம்திங் நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் சொன்னது அதை தான் சொன்னாங்க எனக்கும். 65 to 70 அந்த ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேர்ட் ஒன் ஆன்சர் பிளேனோ கான்கேவ். எஸ், எக்ஸாக்ட்லி பிளேனோ கான்கேவ். ஆப்ஷன் இது இப்படி தான் இருக்கும். ஓகேவா? பிளேனோ கான்கேவ் இந்த மாதிரி. ஸோ கான்கேவ் பை கான்கேவ்னாலே என்னது, அது பிளேனோ கான்கேவ் தான் வரப்போகுது, கான்வெக்ஸ் வராது. ஓகேவா? சூப்பர். அடுத்த கொஷின், ஃபோர்த் கொஷின். Image formed by plane mirror is dash. Okay, ஒரு image plane mirrorல ஒரு image எப்படி தெரியும்? Real and erect, real and inverted, virtual and erect, virtual and inverted. I think அந்த group D ஓட கட் ஆஃப் ஜெயான் மேடம் நீங்கள் தான் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் டைமு. ஓகே, 65 to 70 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, குட். ஃபோர்த் ஒன் ஆன்சர். ஓகே, ரியல் எரெக்ட் அல்லது ரியல் இன்வெர்டட், இல்லை விர்ச்சுவல் எரெக்ட் விர்ச்சுவல் இன்வெர்டட். ஓகே, ஃபோர்த் ஒன் ஆன்சர் வந்து, ஸோ இட்ஸ் என்ன, ஃபோர்த் ஒன் ஆன்சர் வந்து விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ரியல் வராது, விர்ச்சுவல் அண்ட் எரெக்ட். ஓகேவா? ஃபைன். அடுத்த கொஷின், ஃபிஃப்த் கொஷின். The ray of light is traveling in a direction. Okay, perpendicular to the boundary of the parallel glass slab. Okay, the ray of light என்னவாகும்? ஒரு கிளாஸ் ஸ்லாப், பேரலாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஸ்லாபுக்கு பர்பண்டிகுலராக ஒரு லைட் ட்ராவல் ஆகுது. ஓகேவா? அப்போ எப்படி? ஜியா மேடம் எப்போ சார்? அது என்டிபிசி நம்ம டெஸ்ட்டு கொண்டு போயிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து நிறைய பேர் கேட்கும்போது 65 to 70 நீங்களும் இன்னும் 2-3 ஸ்டூடெண்ட்ஸும் போட்டிருந்தீங்க இந்த ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதுக்கு வந்து எஸ் இந்த ரேஞ்சுக்கு வரும் அப்படின்னு போட்டிருந்தீங்க. அப்போ பார்த்து தான் ஞாபகம், அதுதான் எனக்கு இன்னும் ஞாபகம், 65 to 70 அந்த ரேஞ்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபைன். ஞாபகம் வச்சுங்க, ஒரு பேரலல் கிளாஸ் ஸ்லாபுக்கு பர்பண்டிகுலராக ஒரு ரேஸ் போச்சு அப்படின்னா என்னவாகும்? இஸ் ரீஃப்ராக்டட் டுவர்ட்ஸ் த நார்மல், ரிஃப்ளெக்டட் இல்லை, இது ரீஃப்ராக்டட். ஓகே, is refracted away from the normal, illa is reflected along the same path, illa does not get refracted. Okay, answer edu. Fifth one. Okay, it's a B answer sir appdi ninga fifth one. Okay, good. So fifth one answer vandu it's a D. ஓகே, டஸ் நாட் கெட் ரீஃப்ராக்டட். ஓகேவா? ஏன்னா பேரலாக இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் ஸ்லாபில் இப்படி இருக்குன்னா, இப்போ இப்படி எடுத்துப்போம், இப்படி இருக்குது அப்படின்னா ஒரு கிளாஸ் ஸ்லாபு. ஓகேவா? இவன் என்ன சொல்லிட்டான், இப்படியே லைட் அடித்தாதான் அது பேரலல். பட் அவன் பர்பண்டிகுலராக இப்படி தான் அடிக்கிறான் லைட்டு, இதுக்கு பர்பண்டிகுலராக தான் அடிக்கிறான். ஓகே, ஸோ பர்பண்டிகுலராக அடிக்கும்போது அது மேலே லைட் ரைஸ் படாது. ஸோ அதனால் என்ன ஆகாது, ரிஃப்ராக்டட் எதுவும் நடக்காது. ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து டஸ் நாட் கெட் ரிஃப்ராக்டட். ஓகே, ஃபைன். ஒன்றுமேல அப்படியே ஒரு விஷுவல் பண்ணுங்கள். ஒரு சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்போவுமே வந்து என்ன பண்ணுங்கன்னா, அது அப்படியே ஒரு எக்ஸாம்பிளாக, ஒரு லைவ் எக்ஸ்பெரிமெண்ட்டாக அதை நினச்சிப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் அனலைஸ் பண்ண முடியும் ஈஸியாக. ஓகேவா? ஸோ ஃபைன். லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ரேர் டு டென்சர் மீடியம், இட் வில் ஹேவ் டேஷ். ஓகே, ஒரு லைட்டர் மீடியம்லேருந்து ஒரு ஹெவியர் மீடியம் அதான் சொல்கிறாங்க. ஒரு லைட்டானது பாயும் பொழுது என்ன நடக்குது? இன்க்ரீஸ்டு வெலாசிட்டி, இல்லை டிக்ரீஸ்டு வெலாசிட்டி, இல்லை டிக்ரீஸ்டு வேவ் லென்த்து, இல்லை போத் பி அண்ட் சியா? ஓகே, அப்படின்றத கேள்வி. ஓகே, ஒரு லைட் ரேஸ் ஆனது ரேர் டு டென்சர் மீடியத்தில் ஊடுருவும் போது என்ன நடக்குது?
இன்க்ரீஸ்டு வெலாசிட்டி அல்லது டிக்ரீஸ்டு வெலாசிட்டி அல்லது டிக்ரீஸ்டு வேவ் லென்த் அல்லது போத் பி அண்ட் சி. ஓகே, போத் பி அண்ட் சி. எது? ஓகே, ஆன்சர் எஸ். பட் 6th one ஆன்சர் வந்து டி, போத் பி அண்ட் சி ரெண்டுமே நடக்கும். ஓகே, டயக்ராம் ஓகே போடல, ஒன்றும் இல்லைங்க. ஒரு இப்போ ஆகன்றது ஒரு ஆக் மீடியம் எடுத்துக்கங்களேன், லைட்டராக இருக்கும். டென்ஸுன்றது ஒரு வாட்டர்னு எடுத்துக்கங்களேன். இப்போ அந்த லைட்டை வந்து நீங்கள் தண்ணியில் அடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட ஊடுருவி போக ஸ்பீடு வந்து லைட்டில் வாட்டர்னு எடுத்துக்கணும் எக்ஸாம்பிள், டென்ஸுன்றதுனால. இது ஆக் டென்ஸ். ஓகேவா? வெலாசிட்டி கம்மியாகும், அதே சமயம் வேவ் லென்த் ரொம்ப அளவுக்கெல்லாம் உள்ள ஊடுருவி போகாது. ஓகேவா? ஷார்ட்டாக தான் தெரியும். ஸோ வேவ் லென்த்தும் கம்மியாகும். அது நேச்சர். எங்கன்னா ரேக் டு டென்ஸுக்கு கிடைக்கும் போது. ஓகேவா? ஃபைன், ரெண்டுமே நடக்கும். ஓகே, வெலாசிட்டி இங்கே வந்து ஸ்பீடு கம்மியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் த திங் வெலாசிட்டி வந்து ஒன்று தான். ஓகே, 7th question. A smooth shining surface which rebounds the light back in the same or in different direction is called dash. Jerome Anthony, hello, ஹாய்ங்க. யா, ஓகே, சூப்பர். இப்போ தான் கொஞ்சம் பழைய ஆளுங்களாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கீங்க. கிரேட். A mirror, a lens, reflections of light, point of incidence. ஓகேவா? A smooth shining surface which rebounds the light back in the same or in the different direction is called dash. ஓகே, ஸ்மூத் ஷைனிங்காக இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் விச் ரீபவுண்ட்ஸ் லைட் பேக், லைட் திரும்ப வருது, அது ஒரே வழியில் இல்லை பல டைரக்ஷனில் போதான். அப்படி போனால் அது என்ன எதுலேருந்து போகுதுன்னு கேட்குறாங்க. எ மிரரா, எ லென்ஸா, இல்லை ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆஃப் லைட்டா, இல்லை பாயிண்ட் ஆஃப் இன்சிடென்ஸா? ஓகே, 7th one ஆன்சர். ஓகே, சி அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. ஓகே, ஃபைன். ஸோ த ஆன்சர் 7th one வந்து இட்ஸ் ஏ. ஓகே, ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது பட்டு இப்படி தான் ஆகும். இங்கே சேம் ஆர் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன் கொடுத்துருக்கான். டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்லாம் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ஷன் ஆகாது. ரிஃப்ளெக்ஷன்றது பட்டு அடிக்கக்கூடிய ரைட் ரேஸ் பட்டு திரும்பவும் அதே பகுதிக்கு வரும். ஓகே, ஸோ அப்போ எதில் இது நடக்குதுன்னா இட்ஸ் எ மிரர். ஏ வந்து ஏ மிரர், கண்ணாடியில் தான் பட்டு செதறது. ஓகேவா? ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். ஓகே, ஃபைன். அடுத்தது கொஷின். ஸோ அங்கே வந்து ஸ்மூத் ஷைனிங் சர்ஃபேஸ் எது இருக்கும்? கண்ணாடி தானே நல்லா ஸ்மூத்து ஷைனிங்காக கூட சர்ஃபேஸு. அது லைட் அடித்தோம் அப்படின்னா லைட் என்ன ஆகுது? எல்லா கலரும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லா டைரக்ஷன்லையும் போகுது. சேம் டைரக்ஷன்லையும் போகும், இல்லை எல்லா டைரக்ஷன்லையும் போகும். ஓகே, ஸோ ஆன்சர் வந்து மிரர். அது இன்டெரக்டாக கொடுத்துட்ருக்காங்க கொஷின்லேயே. அடுத்தது 8th கொஷின். beam of light striking the reflecting surface is called dash. ஓகே, beam of light நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. beam of light striking the reflecting surface is called dash. reflecting ray, incident ray, refracted ray, normal ray. okay, a beam of light striking the reflecting surface. okay, beam of light வந்து ஒரு பகுதியிலேருந்து பட்டு திரும்பவும் வருது. அது எந்த லைட்டு அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ரிஃப்ளெக்டிங் ரேவா, இன்சிடென்ட் ரேவா, ரீஃப்ராக்டட் ரேவா, நார்மல் ரேவா? ஓகே, விச் ஒன்? ஓகே, ஸோ ஆன்சர் பிரியா சுகுமார், பி சார். ஓகே, யா, ஸோ தட் ஆன்சர் இஸ் பி. ஓகேவா? இட்ஸ் என்ன பி. பீம் ஆஃப் லைட் ஸ்ட்ரைக்கிங்னா, பீம் அப்படின்றது ஏதோ ஒரு லைட்டு, இன்னல் ரைட் அப்படின்னா நாம் அடிக்கிற லைட்டு தான் ஒன்று ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லை ரீஃப்ராக்ட் ஆகும். ஓகேவா? ஸோ த ஆன்சர் இஸ் இன்சிடென்ட் ரே. நாம் அடிக்கவும் பார்த்தீங்களா, இப்போது ரிஃப்ளெக்ஷன் சொல்லிட்டு இந்த டயக்ராம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். ஓகே, இப்படி ஒரு லைட்டு நான் அடிக்க போகிறேன், இந்த லைட்டு பட்டு இப்படி ரிட்டன் வருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதை கொடுக்கறது ஐன்னு நம்ம சொல்கிறோம். இதை தான் வந்து இன்சிடென்ட்டு. ஓகே, இன்சிடென்ட்டு பட்டு ரிட்டன் வருது, இது எமர்ஜென்ட்டு. ஓகே, இது ஒரு பேஸ்க்கு நம்ம எடுத்துக்கமே, இதுதான் நார்மல். ஓகே, நார்மல் லைன், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ ஆன்சர் இன்சிடென்ட் ரே, பி. அடுத்தது 9th கொஷின். பேண்ட் ஆஃப் 7 colors is called dash. okay, band of 7 colors is called dash. okay, ரொம்ப ஈஸி கொஷின், ஆனால் எல்லாரும் ஈஸியாக தப்பு பண்ணக்கூடிய கொஷின்.
Band of 7 color is called dash. Okay, a band of 7 colors is called dash. Okay, ninth one answer. Okay, Varnika Janani Deva. Okay, Priya Sukuma. Good. Answer வந்து band of 7 colors அப்படின்னு கேட்டால் that is a spectrum. இந்த 7 கலருடைய பேண்ட் அதோட வித் அதாவது பேண்ட்னா அதை ஒட்டு மொத்தமாக சேர்த்து வச்சு முடிச்சு அப்படின்னு கேட்டால் அது ஸ்பெக்ட்ரம். ஓகே, அது 7 கலர் என்ன கலர்னு கேட்கல, சரிங்களா? அந்த 7 கலர் அந்த பேண்ட் அப்படின்னா அது என்னென்ன அர்த்தம்னா தட் இஸ் கால்ட் ஏ ஸ்பெக்ட்ரம். ஓகே, சூப்பர், பரவாயில்ல, குட் ஒன். 10th question. Which one of the following statement is correct regarding rod and cone in the human eye? Okay, கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பீப்பிள் ஐரிஷ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதில் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் அப்படின்ட்டு இருக்கும் ஹியூமன் ஐயில். அதோட வேலை என்ன? ஓகே, கரெக்ட். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்ட் அண்ட் ராட்ஸ் அண்ட் கோன்ஸ் இந்த ஹியூமன் ஐ என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, கோன்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு டிம் லைட்டு, கோன்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு பிரைட் லைட்டு, rods are sensitive to bright light, rods are sense color. எது கரெக்ட்? ஏன்னா எல்லாமே தப்பாக கொடுத்துருக்கு, இதில் எது கரெக்ட்? ஓகே, இது கொஞ்சம் ஆன்சர் பண்ண கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் மேபி. ஓகே, ஸோ ஃபைன். ஸோ இதுக்கு நானே ஆன்சர் பண்ணிடுறேன். 10th ஒன் வந்து ஆன்சர் வந்து இட்ஸ் இன் அ பி. கோன்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு பிரைட் கலர், பிரைட் லைட். ஓகேவா? கோன்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு பிரைட் லைட்டு. ஸோ இந்த 2 ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய லைட்டை வந்து இப்போ கண்ணு கூசுது, அதுக்கப்புறமா வந்து அந்த லைட்டை அப்சர்வ் பண்ணுது பார்த்தீங்களா, அது இந்த ராட் அண்ட் கோன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த கலர் தான் வந்து என்ன பண்ணுறது உங்களுக்கு பிக்மெண்டேஷன் மாதிரி எடுத்துக்கும். ஓகேவா? ஸோ த ஆன்சர் கோன்ஸ் ஆர் சென்சிட்டிவ் டு பிரைட் லைட். அடுத்த கேள்வி 11th ஒன். நேம் த டைப் ஆஃப் எ மிரர் யூஸ்ட் அஸ் எ பேக் வியூ மிரர். ஓகே, அதாவது நம்ம சைட் வியூ மிரர் சொல்கிறோம்ல, பின்னாடி கண்ணாடி, வண்டியில் கண்ணாடி இதெல்லாம் பார்க்குறோம்ல, சைட் கண்ணாடி, சைட் மிரர்ஸ், அதில் என்ன மிரர் பயன்படுத்தப்பட்டிருக்கு? இதெல்லாம் எப்போவுமே கேட்கக்கூடிய கொஷின்ஸ்ப்பா. ஓகே, நேம் த டைப் ஆஃப் மிரர் யூஸ்ட் அஸ் எ பேக் வியூ மிரர். பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், ஆல் ஆஃப் திஸ். பிளேன் மிரர், கான்கேவ் மிரர், கான்வெக்ஸ் மிரர், ஆல் ஆஃப் திஸ். Okay, which one? Eleventh one. Answer is which mirror? Back view la வைக்கக்கூடிய mirror. Okay, இது என்ன mirror? So yes, 11th one answer. இது ரொம்ப பேசிக், அதெல்லாம் ரொம்ப ஈஸி கொஷின், அதெல்லாம் எப்பவுமே கேட்கக்கூடிய கொஷின் இது. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து கான்வெக்ஸ் மிரர். ஓகே, கான்வெக்ஸ் மிரர் இதுதான் வந்து உங்களுக்கு வைட் ஆங்கிள் பின்னாடி இருக்கிறத குட்டியாக உங்களுக்கு உள்ளே காட்டும். ஓகேவா? கான்வெக்ஸ் மிரர். சூப்பர், குட். அடுத்த 12th கொஷின். விஷுவலி இம்பேர்டு பீப்புள் கேன் ரீட் அண்ட் ரைட் யூசிங் டேஷ். எலக்ட்ரானிக் ரைட்டர், டிஜிட்டல் பென்னு, பிரைலி சிஸ்டம், ஹியரிங் எய்ட்ஸ். Visually impaired people can read and write using dash. Electronic writer, digital pens, braille system, hearing aids. So answer வந்து இதுதான் அது. ஓகேவா? இப்படி தான் இருக்கும் அது. That is a braille system. ஓகே, அவங்க லெட்டர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அப்படியே டாட் டாட் டாட்டாக இருக்கும். இதில் கை வச்சு தான் அப்படியே தடவி படிப்பாங்க. அது எப்படின்னா, இப்போ ஈனா இந்த மாதிரி 2 டாட் இருக்கும், இந்த கிராஸில் இருக்கும் டாட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு தான் இது மொத்தமாக ஃபுல்லாக படிப்பாங்க. ஓகேவா? ஃபுல் லெட்டர் செய்யும். ஸோ இப்போ அடுத்து 13th ஒன். ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டூ இட்ஸ் 7 கான்ஸ்டிடியூண்ட் கலர்ஸ் இஸ் கால்ட் டேஷ். ஓகே, ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஒயிட் லைட் இன்டூ 7 constituent colors is called dash. Diffraction, dispersion, deviation, reflection. Okay, splitting of white light into 7 constituent colors is called dash. Refraction, dispersion, deviation, reflection. Edu. Okay, refraction, dispersion, deviation, reflection. Which one is the right answer? 13th one.
all staffs get together meet. யாங்க லாஸ்ட் வீக் போச்சு. ஓகே, லாஸ்ட் வீக் எஸ், லாஸ்ட் வீக் சண்டே சாட்டர்டே போச்சு சென்னையில். ஆன்சர் வந்து எஸ், டிஸ்பர்ஷன். 13th ஒன் வந்து பி, டிஸ்பர்ஷன். ஓகே, 13th ஒன் ஆன்சர் பி, டிஸ்பர்ஷன். குட். அடுத்து 14. ஓகே, ஜஸ்ட் 1 minute ப்ரொமோ பண்ணிக்கோங்க. திஸ் இஸ் மை கோட் Y247. ஸோ 77% ஆஃபர் 7th வரைக்கும் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது என்னோட நியூ பேட்ச், ஹிஸ்ட்ரி யூனிட் 9க்கு மட்டுமான ஸ்பெஷல் பேட்ச். ஓகே, ஸோ February 16th ஸ்டார்ட் பண்ண போகும் இந்த பேட்ச். இது ஃபீஸ். ஸோ இதில் வியூ ஆஃபர் போனீங்கன்னா இப்படி ஓப்பன் ஆகும். இதில் என்னோட கோட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும். இது ஹிஸ்ட்ரிக்கும் யூனிட் 9க்கு மட்டும் 60 மார்க்ஸ்க்கான ஸ்பெஷல் பேட்ச். ஓகே, அடுத்த கொஷின், 14th கொஷின். ஓகே ஜெயா அப்படின்னு கேட்டீங்க, ஆல் ஸ்டாஃப்ஸ் கெட் டுகெதர் மீட் பண்ணிங்களா சார்? ஆமாங்க, லாஸ்ட் வீக் மீட் பண்ணோம் சாட்டர்டே சென்னையில் அடா ஃபுல்லாக. ஓகே, the defects due to which a person is not able to see the distance object clearly. ரொம்ப தொலைவில் இருக்கிறத ப்ராப்பராக பார்க்க முடியாது அப்படின்ற பிரச்சனை என்னது? மயோஃபியாவா, ஹைப்பர்மெட்ரோஃபியாவா, கார்னியாவா, இல்லை கேட்ராக்டா? ஆர் கேட்ராக்ட், விச் ஒன்? ஓகே, defect due to which person is not able to see the distance objects clearly. Distance object clearly. ஓகே ஓகே ஜெயா, ஓகே சார் சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லிட்டீங்க. ஓகே ஓகே டன். 14th ஒன் ஆன்சர் யா, பியா, ஏவா, சியா, டியா? ஓகே, ஸோ டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை தெரியல அப்படின்றதுக்கு பெயர் ஓகே இட்ஸ் என்ன மயோஃபியா. 14th ஒன். ஓகே, மயோஃபியானா டிஸ்டன்ஸ் ஆக்கிற ஆப்ஜெக்ட் தெரியாது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா, ஃபைன். இந்த மாதிரி எங்கே இருக்கிறது வரைக்கும் நார்மலாக ஒன்று தெரியும், ஆனால் மயோஃபியா பிரச்சனை இருக்கவனுக்கு, ஓகே மயோஃபியா விஷன் இருக்கவனுக்கு இவன் தான் நல்லா தெரிவான். அப்படியே போக போக என்ன சொல்கிறது, சச்சின் படத்தில் சொல்கிற மாதிரி என்ன சொல்கிறது, கிட்டக்க வகை அப்படியே டிம் ஆகிட்டே போகணுவாங்கல்ல, தட் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் மயோஃபியா. டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் தெரியாது. ஓகேவா, ஃபைன். 15th கொஷின். அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் த ஐ இஸ் கண்ட்ரோல்டு பை டேஷ். கண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஐயில் வரக்கூடிய அந்த லைட்டை கண்ட்ரோல் பண்ணுறது எது? ஆனால் மண்டே வெலு வந்து இருந்தீங்களா சார்? மண்டே எஸ், சாட்டர்டே ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு சண்டே ஃப்ரெண்டோட ரிசப்ஷன் அதையும் முடிச்சுட்டு சண்டே நைட் கிளம்பி 12 o'clock நைட்டு வந்து சேர்ந்து ஏர்லி மார்னிங் மண்டே அகெயின் வேலுக்கு போயிருந்தேன். ஓகே எஸ் சார். லேப் அசிஸ்டண்ட் அப்டேட் வந்திருக்கா? ஆமாம், லேப் அசிஸ்டண்ட் அப்டேட் வந்திருக்கு. நாளைக்கு ஐ திங்க் காலேஜ் சார் அதை பற்றி பேசுவாங்க. ஓகே, ஏன்னா அவருக்கு தான் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு லேப் அசிஸ்டன்ஸை பற்றி காலேஜ் சார் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, ஷோ. ஓகே எஸ், ஆக்சுவலி இங்கே தான் எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவோம் நம்ம. என்னது, கிட்ட பார்வை அப்படின்னு சொல்லும் போது கிட்டக்க தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. த ரீசன் கிட்ட பார்வை அப்படின்னா ஓகே கிட்டக்க தெரியும் ஆனால் தொலைவாக இருக்கு, அதாவது கிட்டக்கு தெரியும் தொலைவாக இருக்கிறது தெரியாது, அப்படி தான் நம்ம மீன் பண்ணணும். ஓகேவா, ஸோ மயோஃபியா அப்படின்னா கிட்ட இருக்கிறது தெரியும், டிஸ்டன்ஸாக இருக்கிறது தெரியாது. அப்போது எது தெரியாது, டிஸ்டன்ஸாக இருக்கிறது தெரியாது, தெரியாததான் வந்து மென்ஷன் பண்ணுவாங்க எப்போவுமே. ஓகேவா, ஃபைன். அடுத்தது 15th கொஷின். த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டரிங் ஆன்சர் பண்ணிட்டீங்களா? CCDDDDD 15th ஒன். சி, ஐரிஷ். எஸ், ஐரிஷ். ஓகே, ஆன்சர் ஐரிஷ். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் கொஷின், 16th கொஷின். மயோஃபியா கேன் பி கரெக்டட் பை யூசிங் டேஷ். ஓகே, இப்போது அந்த பிரச்சனை வந்துருச்சு. இந்த பிரச்சனையை எப்படி வந்து சால்வ் பண்ணுவாங்க? கான்கேவ் லென்ஸு, கான்வெக்ஸ் லென்ஸு, ஒப்பாக் லென்ஸு, மைக்ரோ லென்ஸு. ஓகே, மயோஃபியா கேன் பி கரெக்டட் பை யூசிங் டேஷ். Okay, concave lens, convex lens, opaque lens, micro lens. Which one? Myopia can be corrected by using a dash. Okay. Agish, I saw you but பேசல நம்ம ஊர் எதுன்னு நம்ம வேலு தான் சார். ஓகேங்க, குட்ங்க, நோ ப்ராப்ளம், பேசலாம். 16th one answer concave. Yes, concave lens. Good. அடுத்தது 17th கொஷின். இதுதான் concave lens. ஓகே, இதை வச்சு என்ன பண்ணிக்கலாம், கரெக்ஷன் பண்ணிக்கலாம். 17th கொஷின்.
when we stand in front of dressing table, our left hand seems to be right and right seems to be left. This is called dash. ஓகே, ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கும் போது என்ன ஆகுது, கண்ணாடியில் பார்க்கக்கூடிய நம்ம ரைட் கையில் வாட்ச் லெஃப்ட் கையில் வாட்ச் கட்டியிருந்தா இங்கே ரைட் கையில் வாட்ச் கட்டுற மாதிரி தெரியும். அதுக்கு என்ன காரணம்? லெஃப்ட் ரைட் கன்ஃபியூஷனா நம்மளுக்கு அப்படி ஆயிடுதா, இல்லை லேட்ரல் இன்வர்ஷனா, இல்லை அப்சைட் டவுன் ஃபினாமினாவா, இல்லைனா மிகேஜ். மிகேஜ்னா ஐ திங்க் கார்னல் நீகுன்னு நினைக்கிறேன். ஓகே, எஸ், அதுதான் தமிழில் மிகேஜா. எது 17th one. ஓகே, when we stand in front of the கண்ணாடி படி நிற்கும் போது ரைட் லெஃப்டாகவும் லெஃப்ட் ரைட்டாகவும் தெரியுது. அதுக்கு காரணம் என்ன? 17th one answer Rahul Chandran. ஓகே, lateral inversion sir. Yes, Deva B. Okay, good. Lateral inversion. ஓகே, அதோட ஒரிஜினல் மீனிங் என்னது அது அப்படி தெரியறதுக்கு காரணம் லேட்ரல் இன்வென்ஷன். இந்த லேட்ரல் இன்வென்ஷன் எப்படி நடக்கும்னா இன்சைட் அவுட் சைடு அப்படி தான் நடக்கும். இன்சைடு அவுட் சைடு. ஓகே, கண்ணாடியில் எப்படி நடக்கும்னா எக்ஸாக்டாக டெக்னிக்கலாக சொல்லலாம் இன்சைடு அவுட் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பி லேட்ரல் இன்வெர்ஷன். ஓகேவா, சூப்பர். அடுத்து 18வது கேள்வி. ஓகே, ஸோ இது குரூப் 2க்கான பேட்சஸ். ஓகே, குரூப் 2க்கான பேட்சஸ். ஸோ சேம் என்னோட கோடு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். February 6th தான் ஸ்டார்ட்டே பண்ண போகும். ஒன்று இண்டிவிஜுவல் பேட்ச், இன்னொன்று காமன் பேட்ச். உங்களுக்கு எது விருப்பமோ ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ப்ரைஸில். ஓகே, ஃபைன். 18th கொஷின். ஓகே, லைட் பாசிங் த்ரூ எ prism split into 7 colors. This is called dash. Light passing through a prism splits into 7 colors. This is called dash. இதுவும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின் தான். பட் நம்ம பேட்டர்னில் இது ரிப்பீட்டடாக வருது. ரிப்பீட்டடாக வேக டாப்பிக்கில் கேட்டோம், திரும்ப வேக மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்கோம். பட் இது ஈஸி தான் ஆன்சர். என்ன பண்ண ஃபாஸ்ட்டாக சொல்லிவிடுங்க பார்ப்போம் டக்குன்ட்டு. ஓகே, லைட் பாசிங் த்ரூ ப்ரிசம்குள்ளே லைட்டை விடும்போது அது என்னவா ஆகுது? எஸ், ஆன்சர் வந்து ஏ. இதை நாங்கள் கிளாஸ்ன்னு பார்த்தோம், அங்கேயே நான் இதுவாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டிஸ்பர்ஷன். ஓகேவா, ஃபைன். அடுத்து 19th one. Rainbow is a natural phenomena showing dash. ரெயின்போ அப்படின்றது ஒரு நேச்சுரல் ஃபினாமினா. அது என்ன பண்ணுது? ரிஃப்ளெக்ஷனா, டிஃப்ளெக்ஷனா, டிட்டோடியேஷனா, டைவர்ஷன் பண்ணுதா? ரெயின்போ அப்படின்றது நேச்சுரல் ஃபினாமினா. அது நம்மளுக்கு எல்லா கலர்ஸும் தெரியுது. அதுக்கு காரணம் என்ன? ரிஃப்ளெக்ஷன், டிஃப்ளெக்ஷன், டிட்டோஷன், டைவர்ஷன். எது நடக்குது? ஓகே, which one? Okay, which one? Answer reflection. Yes, okay, answer A, reflection. Another 20th question. To make a kaleidoscope, we require dash. Okay, answer reflection. Superb. Another question, 20th one. Good. 20th question. Okay. To make a kaleidoscope, we require dash. கெலடாஸ்கோப் செய்யறதுக்கு என்ன தேவை? 3 பிளேன் மிரர்ஸ் தேவையா, 4 பிளேன் மிரர்ஸ் தேவையா, 3 கிளாஸ் ஷீட்ஸ் தேவையா, இல்லை 4 கிளாஸ் ஷீட்ஸ் தேவையா? ஓகே, டு மேக் எ கெலடாஸ்கோப் வி ரெக்வயர் டேஷ். ஓகே, ஆன்சர் எஸ், 3 பிளேன் மிரர் நம்மளுக்கு தேவை. ஓகேவா, 3 தேவை. 3 பிளேன் மிரர் நம்மளுக்கு தேவை. ஓகேவா, குட், சூப்பர். அண்ட் 21st கொஷின். இன்னும் 4 கொஷின் தான், 5 கொஷின் தான். லைட் ஃப்ரம் த சன் ஃபாலிங் ஆன் எ கான்வெக்ஸ் லென்ஸ் வில் கன்வர்ஜ் அட் எ பாயிண்ட் கால்ட் டேஷ். ஈஸி கொஷின் தான். அதாவது கான்வெக்ஸ் லென்ஸில் ஒரு லைட்டானது வந்து குவியும் பொழுது, ஓகே, லைட்டானது வந்து குவியும் போது கன்வர்ஜ் ஆகும்போது அது அந்த பாயிண்ட்டை என்னென்னு நம்ம சொல்கிறோம்? சென்டர் ஆஃப் கர்வேச்சரா, ஃபோக்கஸா, radius of curvature illa optical center. Light from the sun falling on a convex lens will converge at a point called dash. Center of curvature, focus, radius of curvature, optical center. Okay, yes, the answer is focus. Okay, answer வந்து focus point. Okay, இப்படிதான் லைட் ரேஸ் வருது அப்படின்னா என்ன ஆகும்னா ஒரு
குறிப்பிட்ட பகுதியில் ஒரு டிஸ்டன்ஸில் எல்லாமே கன்வெர்ஜ் ஆகிற மாதிரி தெரியும். தட் இஸ் கால்ட் ஏ ஃபோக்கஸ் பாயிண்ட். எதுலன்னா கான்வெக்ஸ் லென்ஸில். ஓகேவா? ஆன்சர் ஃபோக்கஸ் பாயிண்ட். சரிங்களா? எஸ். ஓகே, குட். 22nd question. Divergent lens will produce dash. Okay, super. Divergent lens will produce dash. Always real image, always virtual image, both real and virtual image. Illa none of this edume illaya. Divergent lens. Okay, easy solla. Divergent lens sollunga. Appadi yosikkalana concave lens, concave mirror அப்படினு யோசிச்சா ஆன்சர் கிடைக்கும். ரெண்டு ஒன்று தான், டைவர்ஜென்ட் லென்ஸ் அல்லது கான்கேவ் லென்ஸ், கான்கேவ் மிரர். ஓகே, 22nd ஆன்சர். எஸ், பி, ஆல்வேஸ் விர்ச்சுவல் இமேஜ். ஓகே, ஆல்வேஸ் விர்ச்சுவல் இமேஜ். ஓகே, இருக்கிற ஆப்ஜெக்ட்டு குட்டியாக தெரியும். ஓகேவா? ஃபைன், சூப்பர். அடுத்த கேள்வி 23rd. பாத் ஆஃப் எ லைட் இஸ் கால்ட் டேஷ். Okay, path of the light is called dash. Rays ah, point ah, lines ah, illa beam ah. Okay, path of light. அந்த லைட் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த லைட்ன்றது என்னது? ரே, கதிர் அப்படின்னுவாங்க. அதுவா இல்ல பாயிண்ட் ஒரு மையமா, இல்ல லைன்ஸ் வெறும் கோடா, இல்ல பீமா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, ஆன்சர் which one is the right answer? Path of light. Okay, superb. So path of light is called a ray. ஓகேவா? path of light அப்படின்னாலே அது என்னது? ரே அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ லாட் ஆஃப் லைட்ஸ், காம்போசிட் லைட்ஸை தான் என்னன்னு சொல்லுவாங்க? பீம் அப்படின்னுவாங்க. ஆப்டிக்ஸ் அப்படின்னா மொத்தத்தையும் கவர் ஒன்று சேர்த்ததுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் பீமு. பீம்னா மல்டிபிள் உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஜஸ்ட் நம்ம லைட் அப்படின்னு சொன்னால் தட்ஸ் அன் ரே. அது ஒரு ஒளி, ஒரு கதிர், அப்படிதான் மீனிங். ஓகேவா? ஸோ ஆன்சர் இஸ் ஏ. 24th one. ஓகே, அந்த லாஸ்ட் ப்ரோமோ இது நம்மளுடைய தமிழ்நாடு மெகா பேக். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஆக்சுவலாக இன்றைக்கி. இது ஒன்றும் இல்லைங்க, 12 months, லாஸ்ட் 24 months கொடுத்துருந்தாங்க. பட் இது இப்போ 12 months கம்மி பண்ணிட்டாங்க. ஓகே, ஒன்றுமே இல்லை. இப்போ ஆன்கோயிங் போயிட்டுருக்க எஸ்எஸ்சி பேட்ச் 1, பேட்ச் 2, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கான பேட்ஜு, அப்கமிங் வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி 2, 2A பேட்ஜு, அதுக்கப்புறமா அப்போ ஸ்பெஷல் இண்டிவிஜுவல் பேட்ஜு. ஓகேவா? இண்டிவிஜுவல் பேட்ஜு. ஈவன் இப்போ நம்ம லேப் அசிஸ்டன்ஸ் கொண்டு வந்தால் அதுவும் இதில் இன்க்ளூடட் ஆகிடும். அதுதான் மெகா பேக்கோடைய ஒரு ஸ்பெஷல். ஓகே, மொத்த கோர்ஸுமே உங்களுக்கு இதில் வந்துடும், ஈவன் டெஸ்ட் சீரீஸ் உள்பட. ஓகே, ஸோ இது ப்ரைஸு. இதில் வியூ ஆஃபரில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணி என்னோடய கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரைஸுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ எஸ்எஸ்சி பண்ணுறவங்க எஸ்எஸ்சி யூஸ் பண்ணிக்கலாம், குரூப் 4 பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 2 பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இண்டிவிஜுவல் டாபிக் வேணுன்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா மொத்தமும், அதை விட முக்கியம், அப்கமிங் வரக்கூடிய பேட்சஸும், நம்ம புதுசாக ஏதாவது பேட்ச் என்டிபிசி போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, அது உள்ளே உங்களுக்கு ஆட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் இது தமிழ்நாடு மெகா தொகுப்புன்றதுக்கு காரணம். எல்லாத்தையும் உள்ளடக்கின பேட்ச் இது. ஓகே, எல்லா கோர்ஸும் உங்களுக்கு இப்போ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. 1 முடிஞ்சிடுச்சு, 2 முடிய போகுது, 4 முடிய போகுது. இது முடிஞ்சது ரெக்கார்டிங்காக வந்துடும். இது உங்களுக்கு லைவோடு வந்துடும். அப்படியே அந்த நீங்கள் எப்போ வாங்கினா அது வரைக்கும் என்னென்ன லைவ் இருக்கோ அதெல்லாம் வரும். முடிஞ்சது ரெக்கார்டிங்காக உங்களுக்கு இருக்கும் கையில். ஓகேவா? ஃபைன். அண்ட் தென் 24th question. Velocity of light is dash. Velocity of light is dash. 3 into 10 to the power of 8 meter second. 3 into the power of 108, 3 into 108, 3 into 10 to the power of 8. Okay, 24th answer. Okay, velocity of light is dash. And then especially SSC students க்கு ஓகே, நம்ம இவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது என்னது அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்டில் சொல்கிறேன் ஒரு இன்ஃபர்மேஷன். ஓகே, 24th ஆன்சர் இஸ் அன் ஏ. ஓகேவா? 24th ஆன்சர் ஏ. சூப்பர், குட் தேவா, ஏ, குட். ஓகே, 24th ஆன்சர் சாரி மாற்றி சொல்லிட்டேன். ஓகே, 24th பிபிபி, எஸ்பிபிபிபி, சாரி பிபிபி. ஓகேவா? B is the answer.
Yes, B, yes, good, superb, good. அடுத்து லாஸ்ட் கொஸ்டின் 25th. violet and red light dash wavelength. wavelength ரெண்டோட wavelength எப்படி அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கு. ஓகே, violet and red light ஓட wavelength எப்படி? lowest highest, violet lowest, red highest. இல்ல violet highest, red lowest. இல்ல ரெண்டுமே சேம் wavelength. இல்ல ரெண்டுமே ஸ்டாண்டர்டான wavelength. ஓகே, இது எக்ஸாம்ல இருந்து எடுத்த கொஸ்டின் தான், வெளியே இருந்து எடுத்த கொஸ்டின் தான். 25th answer. Okay, 25th answer is okay, yes, A. violet lowest good விப்கயாக் அப்படின்னு சொல்றோம்ல, விப்ஜியாக். ஸோ இதில் இதுபடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி கம்மி. இப்படி பார்த்தோம் அப்படின்னா ஓகே, சாரி, ஃப்ரீக்வன்சி இது அதிகம். இப்படி வந்தால் அது வேவ்லென்த். ஃப்ரீக்வன்சி படி இது அதிகம், வேவ்லென்த் படி இப்படி வந்தால் அதிகம். ஓகேவா? ஸோ ஹையஸ்ட் வேவ்லென்த் ரெட்டு, லோவஸ்ட் வேவ்லென்த் வயலட். அதனால தான் ரெட்டை நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்தாலும் ரெட்டாகவே தெரியும். ஆனால் வயலட் நீங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்து பார்த்தாலும் வயலட்டு கலர் ப்ளூவாக தெரியும், இண்டிகோவாக தெரியும், அப்படியே கொஞ்சம் கலர் மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஸ்கேட்டர் ஆகும் அதிக அளவில். பட் அதனால தான் டேஞ்சர் லைட் எல்லாத்தையும் ரெட்டை யூஸ் பண்ணுறாங்க. காரணம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருந்து பார்த்தாலும் ரெட்டுன்னு ஆகாது, ஸ்கேட்டர் ஆகவே ஆகாது. ஏன்னா பிகாஸ் இந்த இதோட வேவ் லென்த் ரொம்ப அதிகம். ரொம்ப இடத்துக்கு ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு ரெட்டாகவே தெரியும். அதுதான் ரீசன். ஓகே, ஸோ ஃபைன், இன்றைக்கி டாபிக் நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் தென் நாளைக்கு டிஎன்பிசிக்கு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் நம்ம ஆல்ரெடி எஸ்எஸ்சியில் பார்த்துட்டோம். ஸோ டிஎன்பிசிக்கு யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் நாளைக்கு டாபிக். ஓகேவா? அண்ட் தென் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தது எஸ்எஸ்சி, டிஎன்பிசி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தது. இனிமேல் எவ்ரி வீக் சாட்டர்டே ஓகே நாம் கரண்ட் அஃபேர்ஸ் குவிஸ் கொண்டு போவோம். ஓகே, கம்மிங் சாட்டர்டே ஜனவரி மந்த்துடைய 2021. ஓகே, ஜனவரியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜனவரி 2021 இருக்கக்கூடிய ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இது மட்டும் படிச்சுட்டு வாங்க இப்போதைக்கு. ஓகே, டோன்ட் வரி. நான் உங்களுக்கு 4 வாரம் 4 கொஷின்ஸ், அதாவது 4 டாப்பிக்கில் 25லேருந்து 40 கொஷின் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி கொஷின்ஸை கலெக்ட் பண்ணி, கொஷின்ஸ் இருக்காது, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் இருக்கும். அந்த கரண்ட் அஃபேர்ஸை கலெக்ட் பண்ணி நான் கொஷின்ஸாக செட் பண்ணுறேன். ஒரு 30 to 40+ கொஷின்ஸ் நான் செட் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ ஜனவரி மந்தோட ஸ்போர்ட்ஸ் ஸ்கீம், அடுத்த வாரம் நேஷ்னல் இன்டர்நேஷ்னல், அதுக்கு அடுத்த வாரம் எக்கனாமி, அந்த மாதிரி ஒரு 12 டாபிக் இருக்கும். ஓகேவா? நம்ம 1 மந்த் எடுக்கிறதுனால 2 எடுத்தால் செட் ஆகாது. ஏன்னா அவ்வளோ ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண முடியாது, எனக்கு நியூஸ் இருக்காது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 4 வாரம், ஓகே, ஒரு வாரத்துக்கு ஒரு 3 டாபிக் அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணால் 4 வாரத்தில் 12 டாபிக் கிட்டத்தட்ட முடிஞ்சிடும். தட் மீன்ஸ் ஒரு மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் மொத்தமாக முடிஞ்சிடும். இதுக்காக நீங்கள் போயிட்டு தனியாக படிக்க வேண்டாம். உங்களுக்கு என்னெல்லாம் நான் இதில் சேர்த்து கவர் பண்ணிடுறேன் அப்படின்னா, ஓகேவா, ஜிகே டுடே இதையும் எடுத்துக்கோங்க, விண்மீன் எடுத்துக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறமா சங்கருடைய தேர்வு பெட்டகம். ஓகே, அதுக்கப்புறமா ஜிகே டுடே ஆச்சா, விண்மீன் ஆச்சா, தேர்வு பெட்டகம், டிஎன்பிசி போர்ட்டல், வேகன, அப்போ எக்ஸாம்ஸ் டெய்லி இதில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கீம்ஸ் இம்பார்ட்டன்ட் நியூஸஸை எடுத்து உங்களுக்கு கொஷின்ஸாக செட் பண்ணி ஒரு 40 கேள்வி நான் செட் பண்ணி கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு மந்த்தும் மொத்தமாக நம்ம படிச்சுட்டு வந்துடலாம். ஸோ தட் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா ரிவைஸ் பண்ணிடுவீங்க. டோன்ட் வரி. இது சூப்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் கொண்டு போகிறேன். ஓகேவா? என்னன்ட்டு சூப்பர் சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போகிறேன். எவ்ரி சாட்டர்டே 9 PM. என்னோட டைம் எப்போவுமே 9 PM, அது ஃபிக்ஸ்டு, மாறாது. டோன்ட் வரி. 9 PM நைட்டு. ஓகே, ஏன்னா ஒர்க் பண்ணுறீங்க நிறைய பேர், அதனால் நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ கொஞ்சம் நடுவில் என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு, ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம இனிமேல் எவ்ரி சாட்டர்டே குவிஸாகவே பார்க்க போகும். அப்படியே அதை முடிச்சுட்டு உங்களுக்கு PDF கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவோம். டாப்பிக்காக அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டுருங்க, நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பண்ணுங்கள். பட் என்னென்னா உங்களுக்கு அதில் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்க போகல ஒரு ஒர்க்காக. ஸோ இது கொஷின் செட் பண்ணுறது தான் கொஞ்சம் பெரிய பிரச்சனை. பட் நோ ப்ராப்ளம், அதை நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
கொடுக்குற கரண்ட் அஃபேர்ஸ் செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. இது எஸ்எஸ்சி டிஎன்பிசி எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருக்குமே காமன் தான். ஓகேவா? ஸோ இதை நம்ம பார்த்துட்டாலே போதும். திஸ் வீக் சாட்டர்டே காசு எஸ் இந்த வீக் சாட்டர்டேலேருந்து இனிமே சாட்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் குவிஸ் நம்ம கொண்டு போக மந்த் அப்படின்னா 1 மந்த்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், 4 வீக் கரண்ட் அஃபேர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம மார்ச் போகும்போது ஃபெப்ரவரி மந்த் கரண்ட் அஃபேர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நடுவில் என்ன பண்ணலாம், நம்ம 2 கரண்ட் அஃபேர்ஸை கிளப் பண்ணி ஒரு குவிஸ் ஒரு டெஸ்ட் மாதிரி கொண்டு போயிடலாம். ஸோ ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இப்போ எக்ஸாம் போக வைக்கும். ஓகே, இப்போ கொஞ்சம் டாபிக் போட்டோம், ஃபிசிக்ஸ் எல்லாம் போட்டோம், திருப்பவும் ஃபிசிக்ஸ் கொஞ்சம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் டெஸ்ட்டும் கொண்டு போகலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம மகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 கேள்வி 60 கேள்வின்னு சொல்லிட்டு கொண்டு போகலாம் தாராளமாக. அது வீக்கெண்டில் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீக்கிலேருந்து சாட்டர்டே நாளைக்கு வந்து யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட்டு டெஸ்ட் ஃபார் டிஎன்பிஎஸ்சி. யூனிட் அண்ட் மெஷர்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சி. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சிக்கு எஸ்எஸ்சி பார்க்கலாம். ஆல்ரெடி நான் எஸ்எஸ்சிக்கு முடிச்சுப்பேன். அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் மட்டும் ரிப்பீட் ஆகும். மற்ற 15 கொஸ்டின் புதுசாக தான் வைக்க போங்க. டிஎன்பிஎஸ்சி பேட்டர்ன் தான். ஓகேவா? அண்ட் தென் சூப்பர் சீரிஸ்ன்னு சொல்லக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இது வந்து சாட்டர்டே நைட் 9 PM. ஓகே ஃபைன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். ஸோ கொஞ்சம் நீங்களும் இந்த வீடியோஸ் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல. ஓகேவா? அந்த நியூ பீப்புளாக இருந்தால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் நம்மளுடைய ஒர்க்ஸ் எல்லாமே என்னோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும். உங்களுக்கு வேறு என்ன நீடு இருக்குது, வேறு என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கமெண்ட்டில். இதில் பண்ணுங்கள், இல்லை டெலகிராமில் பண்ணுங்கள். டெலகிராம் ஐடி நியூ பீப்புள் பார்த்துக்கோங்க. இது டிஎன்பிசிக்கான டெலகிராம் ஐடிங்க. இது டிஎன்பிசி, இது எஸ்எஸ்சி, இது என்டிபிசி, ஆர்ஆர்பி. ஓகேவா? இது என்னோட யூடியூபோடைய பிளேலிஸ்ட்டு. ஸோ இது எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கங்க, பாருங்கள். ஓகே சார், தேங்க்யூ வெரி மச். ஓகே ஃபைன், சூப்பர். ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை ஆக்சுவலி. ஓகே குட். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபைன். ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு 9 PM இதில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஆல். பபாய். குட் நைட் ஆல்.